நாம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னா ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சம்மந்தி தான் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்க்கலாமா? கொஞ்சம் பூண்டு, சின்ன உள்ளி, பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாய், அப்புறம் சிறிதளவு இஞ்சி, அப்புறம் புளி, கொஞ்சமாக திருவின தேங்காய், அப்புறம் முருங்கைக்கீரை. முதல்ல கேஸை பற்ற வச்சுட்டு அப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம், பூண்டு, இஞ்சி துண்டு, அப்புறம் பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா முருங்கைக்கீரை இலையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்குகான அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காயம் போட்டு ஒருக்க லைட்டாக வதக்கிட்டு நம்ம அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம். அப்புறம் மிக்ஸி ஜார் இல்லைன்னா அம்மிக்கல்ல கொஞ்சமாக பரலுப்பு அப்புறம் நம்ம வதக்குன இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார்னால் ஒரு 2 பல்ஸ் அரைச்சி எடுத்தால் போதும். கையால் அரைச்சி எடுத்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை வெள்ளை சாதத்தை கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி இதை சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.